வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பல வருஷம் காத்துறதுக்கு அப்புறம் ஹரிசங்கர் பவன் கல்யாண் கூட்டணியில வெளியாயிருக்கிற உஸ்தாத் பகத்சிங் படம் எப்படி இருக்காங்கன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். கபர் சிங் கொடுத்த அந்த அதிரடி கூட்டணி இந்த படத்துல மீண்டும் கொடுத்திருக்காங்க. முதல்ல இந்த படத்துக்கு ஏன் இவ்வளவு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்குன்னு பார்த்தா, கபர் சிங் படத்துல ஹரிசங்கர் காட்டின அந்த ஸ்டைலிஷ் போலீஸ் மேனரிசமே சொல்லலாம். அந்த மேனரிசம் இந்த படத்துலயும் இருக்கிறனால ரொம்ப எதிர்பார்ப்போட இந்த படம் வெளிவந்திருக்கு. வில்லனா பார்த்திபன் வராரு. ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டரா காட்டப்படுது. அவர் பல பேரை கொன்னு அதிகார பலத்தோட ஒரு மாநிலத்தோட சிஎம் பதவிக்கு வராரு. அவரோட மகனும் அவனை போலவே ஒரு பெரிய ரவுடியா இருக்காரு. ஒரு காட்டு பகுதியில போலீஸ்காரங்க கைப்பற்றி வச்சிருக்கிற கஞ்சா பார்சல்ல தட்டி பறிக்கணும் அப்படின்னு பார்த்திபனோட பையன் அங்க போறாரு. ஆனா அங்க இருக்கிற ஒரு நேர்மையான போலீஸ்காரரை ரொம்பவே அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்திடுறாரு. அப்ப அந்த ஹீரோவான பவன் கல்யாணோட மாசன்றி அங்க வருது. இந்த படத்துல நடக்கிற சண்டை காட்சிக்கு அப்புறம் பார்த்திபனோட மகனை தூக்கி ஒரு கஸ்டடியில வச்சிடுறாரு. தன் மகனை தேடி பார்த்திபன் ஊர் முழுக்க ஆட்களை அனுப்புறாரு. இதுதான் படத்தோட ஒரு பரபரப்பான ஆரம்பமா காட்டப்படுது. கதை ஒரு பக்கம் சீரியஸா போயிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் ராஷி கண்ணா அவங்களோட குடும்பத்தோட அதே ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள வராங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற வேலையும் பவன் கல்யாண் கிட்ட போகுது. இங்கதான் பவன் கல்யாணுக்கும் ராஷி கண்ணாக்கும் இடையில இருக்கிற சில கலகலப்பான காட்சிகள் வருது. ஆனா பவன் தான் தன் மகனை கடத்தி வச்சிருக்காருன்னு தெரிஞ்சதுமே பவனை பழி வாங்கணும் அப்படின்னு ராஷி கண்ணாவை வில்லன் ஆட்கள் கடத்திட்டு போறாங்க. ராஷி கண்ணாவை காப்பாத்தணும்னு அந்த கூட்டத்தையே அடிச்சு துவம்சம் பண்றாரு பவன் கல்யாண். அப்போ ராஷி கண்ணாக்கு ஒரு சந்தேகம் வருது. யார் இந்த மனுஷன், ஏன் இவ்வளவு கோவமா இருக்காரு, பார்த்திபனுக்கும் இவருக்கும் முன்னாடி என்ன பக்கம் தான் இருந்துச்சு அப்படின்னு யோசிக்கும் போதுதான் ஒரு பிளாஷ்பேக் அங்க வருது. படம் இது வரைக்கும் ஒரு பக்கமான கமர்ஷியல் ரூட்ல போயிட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு ஒரு பெரிய மாற்றம் அங்க வருது. இந்த படம் தெரிய படத்தோட ரீமேக்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஆனா நிஜ வாழ்க்கையில பவன் கல்யாண் என்டிஏவோட கூட்டணியில துணை முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் படத்தோட கதையில நிறைய அரசியல் வசனங்களையும் மாற்றங்களையும் கொண்டு வந்திருக்காங்க. கதையில வர அந்த பெரிய மாற்றம் என்னன்னா, ஒரு சாதாரண போலீஸ் வில்லன் மோதலா தொடங்கின கதை திடீர்னு தேசப்பற்று மத ரீதியான பாதையில திரும்பி போகுது. பவன் கல்யாண் வெறும் போலீஸா மட்டும் இல்லாம இந்து தர்மத்தை காக்கும் ஒரு மீட்பவராகவும் இருக்காரு. ஜிகாதி தீவிரவாத சக்திகளுக்கு எதிராக அவர் எடுத்து விஸ்வரூபம் கிளைமாக்ஸோட மையமா காட்டப்படுது. படத்தோட பிளஸ்ன்னு பார்த்தா பவன் கல்யாணோட மேனரிசம், ஸ்டைல், காமெடி டைமிங்னே சொல்லலாம். ஸ்ரீலீலா 2ஆம் பாதியில வராங்க. அவங்க வர காட்சிகள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு. தமிழோட இசையில அவரோட முந்தைய படமான ஓஜியோட முட்டுகளை அங்கங்க பயன்படுத்தி இருக்கிறது. பின்னணி இசை கொஞ்சம் மாசா காட்டியிருக்காங்க. ஆனா படத்துல மைனஸ்னு பார்த்தா கதையை திடீர்னு அரசியல் நோக்கத்துக்காக மாத்திர மாதிரிதான் இருக்கு. பார்த்து பழகி போனா அதே திரைக்கதை தேவையில்லாத மத ரீதியான வசனங்கள் படத்தோட இயல்பை கொஞ்சம் கெடுக்கிற மாதிரியும் இருக்கு. ஹரிசங்கர் பவன் கல்யாண் ரசிகர்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்ச மாதிரியே சில சீன்களை வச்சிருக்காரு. பார்த்திபன் மாதிரி ஒரு திறமையான நடிகரை இன்னும் கொஞ்சம் நல்லாவே பயன்படுத்தியிருக்கான். ஆக மொத்தத்துல உஸ்தாத் பகத்சிங் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பவன் கல்யாணோட தீவிர ரசிகர்களுக்கு மட்டுமே கொண்டாட்டமா இருக்கும். ஆனா ஒரு பொதுவான சினிமா எதிர்பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏமாற்றமா தான் இருக்கும். கடைசியில படம் ஒரு அரசியல் பிரச்சாரம் போல முடிஞ்சிருக்கிறது கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.